Welcome to another video of Anime Nadu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Too Many Losing Girlfriends anime பத்தி தான். Plot என்ன அப்படினு பார்த்தா MC வந்துட்டு ஒரு லோனரா இருப்பாரு. ஸ்கூல் பையன் அவன் பாட்டுக்கு தனியா சுத்திட்டு இருப்பான், எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். அவனை நானே வந்து ஒரு சைடு கேரக்டர் அப்படினு தான் யோசிச்சிட்டு சுத்திட்டு இருப்பான். He will never have that main character energy. பட் அவன் இருக்கிற அதே கிளாஸில் ஒரு பொண்ணு அவள் தான் வந்துட்டு லைக் அந்த கிளாஸ்லேயே வந்துட்டு பாப்புலரான பொண்ணு. இவன் வந்து யோசிச்சு பார்ப்பான், இவங்கெல்லாம் எங்கே நம்மக்கிட்ட பேச போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் காட்டுவாங்க. அந்த ஃப்ரெண்டே அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கிற இன்னொரு பையன் வந்து பிடிச்சிருக்கும். ஆனால் அவளோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே she will get dumped and then that guy would like get into a relationship with another girl who is also like இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அவளும். ஸோ அவளுக்கு வந்துட்டு எதிர்பார்த்துருக்கவே மாட்டா அவள் வந்து இப்படி டம்ப் ஆனது. ஒரு இடத்துல ஸ்டெப்ஸில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இவன் அந்த பக்கமாக போகும்போது நம்ம ஹீரோ அந்த பக்கமாக போகும்போது he will see her and then they will start talking about how she got dumped and everything. இந்த ஆனிமேவோட ஹோல் கதையை பார்த்தோன்னா இந்த MC வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு போகிறாரோ அவருக்கு சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு பேசிக்காக டம்ப் ஆகிட்டே வருவாங்க. ஸோ அவனுக்கு தான் ராசி இல்லைன்னு பார்த்தா அவனை சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே ராசி இருக்காது. ஸோ எல்லாருமே அதே மாதிரி சிமிலர் நோஷனில் தான் டம்ப் ஆவாங்க. லைக் they will become the third wheel basically. நாட் எக்ஸாக்ட்லி டம்ப் பட் லைக் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க வேற ஒருத்தவங்களோட கமிட் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம வாழ்க்கையே இந்த பொண்ணுங்க அனுபவிக்கிற மாதிரி ஒரு சீரீஸாக இருந்தது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. மியூச்சுவலாக தெரிஞ்ச பர்சன்ஸ் கிட்டே they will get loose and then like they will become the third wheel. ஸோ இதுதான் இந்த ஆனிமேயோட பிளாட். என்னதான் இந்த பிளாட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக இருந்தாலுமே இதை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் நான் வந்து ரொம்ப வெயிட்டுன்னே சொல்லுவேன். ஸோ இட் வாஸ் சச் அண்ட் ஹோல்சமான ஆனிமே இது. இந்த ஆனிமேயில் பார்த்தோன்னா நமக்கு தேர் வில் பி அரௌண்ட் லைக் 3 to 4 ஃபீமேல் லீட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கேரக்டர் தான் கொண்டு போதா இல்லை அந்த கேரக்டர் தான் ஆர்க் கொண்டு போகிறாங்களான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஈச் கேரக்டரோடையுமே ஒரு கனெக்ஷன் வச்சுட்டே வருவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் MC எந்த கேரக்டரோடையுமே சேராத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பேசிக்கலி வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் ஆரம் மாதிரி தான் இருக்கும் அது. நிறைய இடத்துல ஃபேன் சர்வீஸ் அந்த அங்கங்கே காட்டுவாங்க, அப்படியே இது வந்து எங்கேயோ டெவலப் ஆகுதுன்ட்டு. பட் கடைசி வரைக்கும் எங்கேயுமே டெவலப் ஆகாது. எல்லாருக்கூடையுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு போயிடும். பட் மேபி ஃபர்தர் சீசன்ஸில் நமக்கு தெரியாது இது வந்து இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்றது. அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும், காத்திருப்போம். ஒரு ஃபீமேல் லீடோட நிறையாவே ஃபேன் சர்வீஸ் மூமெண்ட்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்காகவே பார்க்கலான்னு தான் சொல்லுவேன். என்னை ஹூப் பண்ண வச்ச ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்டைல் தான். ஸோ மக்காட்டா ஷின்காய் படம் மாதிரி ஈக்குவலண்ட்டாக இருந்தது இதோட அனிமேஷன் ஸ்டைல்ஸ் எல்லாமே. ஸோ ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஒரு சின்ன ஆனிமே டு பி லைக் திஸ் வெல் அனிமேட்டட். ஸோ த சீனரி வைஸ் ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோட்லேயுமே சீனரி சூப்பராக இருக்கும், அனிமேஷன் சூப்பராக இருக்கும். அங்கங்கே ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது அனிமேஷன். பட் ஓவரால் த டோட்டல் ஆனிமே வாஸ் லைக் ரியலி குட். ஸோ நமக்கு வந்து மக்காட்டா ஷின்காய் மூவியோட லென்ஸ் இருக்கும், அந்த கலர் டோன்ஸ் அந்த பேலட்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ தண்ணி குடிக்கிற சீனாக இருக்கட்டும், ஒரு டேப்பில் வந்துட்டு தண்ணி கொட்டுது, அந்த தண்ணியை குடிக்கும்போது கூட அந்த ட்ராப்லெட்ஸ் அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். ஸோ குடோஸ் டு அனிமேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆனிமே வந்து வரணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, விஷுவலி அப்பீலிங்காக இருக்குது இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாமே. டோட்டலி வர்த் இட். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் ஆனிமே. திஸ் காட் ரிலீஸ்ட் ஆன் சம்மர் 2024. ஸோ லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு சீசன் தான் வந்திருக்கு. இந்த ஒரு சீசனுமே டோட்டலி வர்த் டு வாட்ச் இட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டோரி வைஸும் வந்து ரொம்ப ஹோல்சமாக தான் கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை. லைக் ஆல் த 12 எபிசோட்ஸ் ஆர் லைக் ரியலி குட். லைக் கண்டிப்பாக பெஞ்ச் வர்த்தி. டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரே சிட்டிங்கில் உட்காந்து பார்த்து முடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். மேபி சம்டைம்ஸ் இந்த ஆனிமே வந்து ஸ்லோவாக தான் போகும். ஸ்லோனஸ்க்கு வந்துட்டு ஒரு ரீசன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு சண்டே அன்னைக்கு நான் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, போட்டோமா ஜம்முன்னு ஒரு ஹோல்சமான ஆனிமே பார்க்கணுன்னா டெஃபினட்டாக அதை பார்க்கலாம். எல்லா தேவையான ஹோல்சம் மூமெண்ட்ஸு, ஃபேன் சர்வீஸு, ஒரு ராம்காம் எலமெண்ட் எல்லாமே வந்துட்டு டெஃபினட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இதை பார்க்குறதுக்காக. ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் யூ நீட் அ பிஞ்ச் வர்த்தியான ஒரு சீரீஸ் தென் திஸ் இஸ் டெஃபினெட்லி இட். See you guys on the next video. Bye. But Ajit Varg, Vijay Varg, நீங்க எப்போ வாழ போறீங்க? When are you going to do? ありがとうございました。ありがとう。ありがとうございました。ありがとう。